ஓம் சாந்தி 21/11/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் ஆசிரியராகி அனைவருக்கும் மனதை வசப்படுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்ல வேண்டும். இது குழந்தைகளாகிய உங்கள் அனைவரின் கடமையாகும். கேள்வி: பாபா எந்த குழந்தைகளின் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்? பதில்: யாருக்குள் நான் இவ்வளவு கொடுக்கிறேன், நான் இவ்வளவு உதவி செய்ய முடியும் என்ற அகங்காரம் இருக்கிறதோ, அவர்களுடைய எதையுமே பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னுடைய கையில் சாவி இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். நான் விரும்பினால் யாரை வேண்டுமானாலும் ஏழையாக்க முடியும், யாரை வேண்டுமானாலும் பணக்காரராக்க முடியும். இதுவும் நாடகத்தில் இருக்கும் ரகசியமாகும். இன்று பணக்காரர் என்ற கர்வம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நாளை ஏழையாகி விடுவார்கள். மேலும் ஏழை குழந்தைகள் பாபாவின் காரியத்தில் ஒவ்வொரு பைசாவையும் பயனுள்ளதாக்கி பணக்காரர்களாக ஆகி விடுவார்கள். ஓம் சாந்தி. நமக்கு புது உலகத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்பது ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு நாம் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறோமோ அவ்வளவு தூய்மையாக ஆகுவோம் என்ற உறுதி இருக்கிறதல்லவா? நாம் எவ்வளவு நல்ல ஆசிரியராக ஆகிறோமோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவோம். பாபா உங்களை டீச்சர் ரூபத்தில் படிப்பிக்க கற்றுக் கொடுக்கிறார். எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அதாவது நீங்க டீச்சர்ஸ் ஆகி மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், கற்பிக்கணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் அப்படின்றார். டீச்சர்ஸை நான் உருவாக்குறேன், இது டீச்சர்ஸ் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி சொல்றார். நீங்கள் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியராக அவசியமாகிறீர்கள். ஆனால் யாருக்கும் நீங்கள் குருவாக ஆக முடியாது, டீச்சராக மட்டும்தான் ஆக முடியும். அனைவருக்கும் சத்குரு ஒருவர்தான். என்னை நினையுங்கள், மேலும் ஆசிரியர் ஆகுங்கள் என்ற டியூட்டி பாபா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் யாருக்காவது பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தீர்கள் என்றால் பாபாவை நினைவு செய்வது அவர்களுக்கும் கடமையாகும். அதாவது அவர்களுடைய கடமையும் இதுதான். தந்தையின் நினைவின் மூலம்தான் பாவங்கள் நீங்கும். நாம் பாவாத்மாக்கள் என்று குழந்தைகளுக்கு தெரியும். எனவேதான் பாபா அனைவருக்கும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்போது உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் என்று கூறுகிறார். தந்தைதான் பதித்த பாவனர். தந்தையை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். அமரும் போதும் எழும் போதும் நடக்கும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர்கள் கங்கா ஸ்நானம் செய்கிறார்கள் என்றால் கங்கையை நினைவு செய்கிறார்கள். அதாவது பக்தர்கள் கங்கையில நீராடுவதற்காக போறாங்க அப்படின்னா கங்கையை நினைக்கிறாங்க. அப்போதான் அவங்களால அங்க போக முடியும். அது பதித்த பாவனி என்று நினைக்கிறார்கள். ஆனால் யாரும் தூய்மையாக முடியாது என்று பாபா கூறுகிறார். தண்ணீரில் எப்படி தூய்மையாகுவீர்கள்? நான் தான் பதித்த பாவனர் என்று பாபா கூறுகிறார். அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் நான் தான். தண்ணீர் எப்படி உங்களை தூய்மையாக்கும் அப்படின்னு கேட்கிறார். அதற்காக பாபா யுக்தி சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகி மீண்டும் முக்தி தாமத்தை சென்றடைவீர்கள். முழு கல்பமும் வீட்டை மறந்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை பாபா வந்து இந்த பிரம்மாவின் வாய் மூலம் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார்.
இந்த வாயிற்கும் நிறைய மகிமை இருக்கிறது. பசுவாய் என்று கூறுகிறார்கள் அல்லவா? இவர் பெரிய தாய், பெரிய அம்மா என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவ்பாபா இந்த தாய் மூலமாக உங்கள் அனைவரையும் தத்தெடுக்கிறார். பக்தி மார்க்கத்தில் நாடகத்தின்படி தந்தையின் பெயர், ரூபம், தேசம், காலம் அனைத்தையும் மறந்து போகிறார்கள். நீங்களும் மறந்து போகிறீர்கள். ஆத்மா தன்னுடைய தந்தையை மறந்து விடுகிறது. குழந்தை தந்தையை மறந்து விடுகிறது என்றால் வேறு எதை தெரிந்து கொள்ளும்? ஏழையாகி விடுகிறார்கள். நாம் முதலில் இப்படிப்பட்ட தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்போது விலங்குகளை விடவும் மோசமான நிலைக்கு வந்துவிட்டோம். முக்கியமாக நாம் நம்முடைய ஆத்மாவையும் மறந்துவிட்டிருக்கிறோம். இப்போது யார் புரிய வைப்பார்கள்? அதாவது யார் இதையெல்லாம் ரியலைஸ் செய்ய வைப்பது அப்படின்னு கேட்கிறார். எந்த ஒரு ஜீவாத்மாவிற்கும் ஆத்மாக்களாகிய நாம் என்னவாக இருக்கிறோம், எப்படி முழு நடிப்பையும் நடிக்கிறோம் என்பது தெரியாது. நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஞானம் வேறு யாருக்கும் இல்லை. இச்சமயம் சிருஷ்டி முழுவதும் தமோ பிரதானமாகி விட்டிருக்கிறது. ஞானம் இல்லை. பாபா வேறு எந்த கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை. குழந்தைகளுக்கு தந்தையை நினைவு செய்யும் கஷ்டம் மட்டும்தான் கொடுக்கிறார். தந்தை குழந்தைகளுக்கு எந்த கஷ்டத்தையாவது கொடுப்பாரா என்ன? அப்படி சட்டம் இல்லை. அதாவது பக்தி மார்க்கத்துல எவ்வளோ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றாங்க. பகவானை அடையிறதுக்கு கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இப்படி செய்யுங்க, அங்க போங்க, இதை செய்யுங்க, இப்படி இருங்க. இப்படிலாம் நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதில்ல. தந்தை போய் குழந்தைகளுக்கு கஷ்டம் கொடுப்பாரா? ஆகையால குழந்தைகளுக்கு ஒரே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்குறேன். என்னை நினையுங்கன்னு மட்டும் சொல்றேன் அப்படின்றார். எனவேதான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. ஜீவன் முக்திக்கு ஆதாரம் படிப்பு, மேலும் முக்திக்கு ஆதாரம் நினைவு. எவ்வளவு நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்களோ, படிப்பிற்கு கவனம் கொடுக்கிறீர்களோ, அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே இருங்கள். செய்ய வேண்டாம் என்று பாபா தடுப்பதில்லை. தொழில் ஆகியவை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அது இரவும் பகலும் நினைவிருக்கிறது தானே? அதாவது உங்களுடைய லௌகீக தொழில் வேலை மட்டும் எப்பவுமே நினைவிருக்குது. இரவு பகலும் நினைவிருக்குது. அதை மறக்க மாட்டீங்க. எனவே இப்போது பாபா இந்த ஆன்மீக தொழிலை கொடுக்கிறார். அதாவது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். மேலும் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். என்னை நினைப்பதினால்தான் நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள் என்று கூறுகிறார். இப்போது இது பழைய உடலாக இருக்கிறது. பிறகு சதோ பிரதானமான புதிய உடல் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நாம் மிகவும் பணக்காரர்களாக இருந்தோம். இளவரசன் இளவரசிகளாக இருந்தோம். இப்போது முற்றிலும் கடனாளிகளாக ஆகிவிட்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த விளையாட்டின் ரிசல்ட்டை பாபா கூறிக்கொண்டிருக்கிறார். ரிசல்ட் என்ன ஆனது பாருங்கள். எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு வந்திருக்கீங்க பாருங்க இந்த விளையாட்டினால அப்படின்றார். உலகம் இந்த விஷயங்களை அறியாமல் இருக்கிறது. பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். யாரை பணக்காரராக ஆக்குவது, யாரை ஏழையாக ஆக்குவது என்பது பாபாவின் கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இப்பொழுது யார் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் ஏழைகளாக மாற வேண்டும். மாறியே தீரணும் அப்படின்றார். நிலைத்திருக்க முடியாது. அதாவது இந்த உலகத்துல இப்போ பணக்காரர்களாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு எல்லாமே ஏழைகளாக தான் மாற போறாங்க.
மாறியே தீரணும் அப்படின்றார். யாரை பணக்காரராக ஆக்குறது, யாரை ஏழை ஆக்குறது, எல்லாமே என் கையில தான் இருக்கு என்றார். அதாவது இந்த நேரத்துல ஏழைகளாக இருந்தாலும் பாபா சேவை செய்து அனைத்து விஷயங்களையும் பாபாவுனுடைய காரியத்துல பயனுள்ளதாக ஆக்குனாங்கன்னா அவங்க பணக்காரர்கள் ஆயிடுவாங்க. பணக்கார திமிர்ல அகங்காரத்துல இப்போ இருக்கிறாங்கன்னா நாளைக்கு அவங்க ஏழைகளாக தான் ஆக போறாங்க அப்படின்றார். அவர்களுடைய பாகமே அப்படி இருக்கிறது. அவர்கள் ஒருபோதும் ஞானத்தில் நிலைத்திருக்க முடியாது. அதாவது முதல்ல பணக்காரர்கள் யாரும் ஞானத்திற்கு வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்களால ஞானத்துல ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுன்றார். ஏன் அப்படின்னா, நான் இன்னாருன்ற அகங்காரம் இருக்கும் இல்லையா? என்கிட்ட இவ்வளோ எல்லாம் இருக்கு. அந்த அகங்காரம் காட்டும்போது அவங்க ஞானத்துல இருக்க முடியாது. நான் இன்னார், இதெல்லாம் என்னிடம் இருக்கிறது என்று பணக்காரர்களுக்கு அகங்காரமும் நிறைய இருக்கும் அல்லவா? அவர்களுடைய கர்வத்தை நீக்குவதற்காக அவர்கள் ஏதாவது கொடுப்பதற்காக வரும்போது பாபா தேவையில்லை, இதை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள், அவசியம் ஏற்பட்டால் பிறகு வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்வர். அதாவது பணக்காரர்கள் யாராவது பாபாவிடம் வந்து, பாபா இது உங்களுடைய காரியத்திற்கு பயன்படுத்திக்கோங்க, சேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப பணத்தினுடைய அகங்காரம் இருந்தது அப்படின்னா பாபா அதை டச் பண்ண மாட்டார். தேவையில்லை அப்படின்னு தான் சொல்வாராம். இப்போ தேவையில்லை, வேணும்னா நாங்க கேட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாராம். அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப அகங்காரம் பிடிச்சவங்க யாராவது வந்து கொடுத்தாலும் அதை நம்ம வாங்கக்கூடாது. அது எவ்வளோ கோடியா இருந்தாலும் வாங்கக்கூடாதுன்றது பாபா நமக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா இன்று அகங்காரம் இருக்கு, கொடுத்துருவாங்க, நாளைக்கு அடிமைப்படுத்துவாங்க, அவங்க சொல்ற மாதிரியே நம்ம வந்து செய்யணும்னு எல்லாம் நினைப்பாங்க. நம்ம எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கணும், பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். ஆகையில இதையும் பாபா எவ்வளோ தெளிவா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இல்லைன்னா சில சகோதரிகள் பாவம் தெரியாது, ஐயோ இவ்வளோ செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் பாவம் செய்வாங்க. அந்த மாதிரி யாருக்கும் அடிமையாக கூடாது. ஆகையால யாருக்காவது ரொம்ப பணத்திமிர் இருந்தது, அகங்காரம் இருந்ததுன்னா அவங்க பணத்தையே கொடுத்தாலும் பாபா வாங்க மாட்டேன்றார். ஏன் அப்படின்னா அந்த பணத்திமிர் இருக்கு இல்லையா? ஆகையால அவங்க கொடுத்தாலும் அந்த பணம் வந்து பயன்படாது, பயனளிக்காது அப்படின்றார். எவ்வளோ சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கு. ஆகையால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கொடுக்குறவங்களும் புரிஞ்சுக்கணும், வாங்குறவங்களும் புரிஞ்சுக்கணும். வாங்குவது வாங்காமல் இருப்பது அனைத்தும் பாபாவின் கையில் இருக்கிறதல்லவா? பாபா பணத்தை என்ன செய்வார்? அவசியமே இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்காக தான் இந்த கட்டிடங்களை கட்டிக் கொண்டிருக்கிறார். அதாவது சிவ் பாபா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, எனக்கு எதற்கு பணம்? நான் பரந்தாமத்திற்கு கொண்டு போறேனா? அங்கே நான் என்ன மாளிகை கட்டணுமா? எனக்கு அவசியமே இல்லை. இங்கே கட்டிடங்கள் கட்டிட்டு இருக்காங்க, இங்கே நீங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னா பாபாவின் குழந்தைகள் மதுபன்ல வந்து வசதியா தங்கிட்டு பாபாவை மீட் பண்ணிட்டு ஆன்மீக சுகத்தை அடைஞ்சிட்டு போகலாம், முன்னேற்றம் அடையலாம். அதுக்கு தான் உங்களுடைய பணம் செலவாகுது. அதாவது பாபாவுடைய காரியத்துல பயனுள்ளதாக ஆகுது. மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்றார். இந்த பிரம்மாவும் சொல்வார், நானே என்னுடையது எல்லாத்தையும் வந்து அர்ப்பணம் பண்ணிட்டேன் யஜ்யத்துல, எனக்கு எதற்கு பணம்? அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆக வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது தானாகவே உள்ளுக்குள் வர வேண்டும். யாரையாவது நிந்தனை செய்வது அல்லது பாவகர்மங்கள் செய்வது என்று எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது இது ஆட்டோமேட்டிக்கா உள்ளத்துல வரணும். நான் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது, என் மூலமா எந்த பாவ கர்மமும் நடக்கக்கூடாதுன்றது தானாகவே வரணுன்றார். எந்த ஒரு தவறான காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடாது. நம்பர் 1 இந்த தேவி தேவதைகள்
முயற்சியின் மூலம்தான் உயர்ந்த பதவி அடைந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்காக தான் அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம் என்று பாடப்படுகிறது. அதாவது தேவதைகளின் பரம தர்மம் அஹிம்சை என்று பாடப்பட்டிருக்கிறது அப்படின்றார். யாரையாவது கொல்வது ஹிம்சை அல்லவா? எனவே குழந்தைகள், நாம் எப்படி இருக்கிறோம்? பாபாவை நாம் நினைக்கிறோமா? எவ்வளவு நேரம் நினைக்கிறோம் என்று உள்நோக்கு முகத்தில் இருந்து தன்னைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வளவு மனம் ஈடுபட்டு விட்டது என்றால் ஒருபோதும் நினைவு மறக்கவே மறக்காது. அடுத்தது பாபா சேவையை பற்றி சொல்றார். நீங்கள் ஞானத்தின் ரீங்காரம் செய்து கொண்டே இருங்கள். கடைசியில் விழித்துக் கொள்வார்கள். எங்கே போவார்கள்? உங்களிடம்தான் வருவார்கள். உங்களுடைய பெயர் பிரசித்தமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞானத்தின் சிந்தனை கடலை நன்கு கடைய வேண்டும். என்ன கேட்டீர்களோ அதை அசை போட வேண்டும். பாபாவை மறக்க முடியாத அளவிற்கு அவரிடம் மனம் ஈடுபட்டிருக்கிறதா என்று உள்நோக்கு முகத்தில் இருந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு கேள்வி ஆகியவற்றை கேட்டு அதில் தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் நினைவு யாத்திரையின் மூலம் தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அதற்கு இப்போதிலிருந்தே பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம். திட சங்கல்பம் என்கிற விரதத்தின் மூலம் உள்ளுணர்வுகளை மாற்றக்கூடிய மகான் ஆத்மா ஆகுங்கள். மகான் ஆகுவதற்கான முக்கிய ஆதாரம் தூய்மையாகும். இந்த தூய்மையின் விரதத்தை உறுதிமொழியின் ரூபத்தில் தாரணை செய்வது என்றால் மகான் ஆத்மா ஆகுவதாகும். எந்த ஒரு திட சங்கல்பம் என்கிற விரதம் உள்ளுணர்வை மாற்றிவிடும். அதாவது ஹிந்தியில ரைமிங்கா சொல்றார். விரத்து அப்படின்னா விரதம், விருத்தி அப்படின்னா உள்ளுணர்வு. உறுதியான விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ளுணர்வுகள் மாறிடும் அப்படின்றார். நம்முடைய உள்ளுணர்வுகளும் மாறிடும், பிறருடைய உள்ளுணர்வுகளையும் மாற்ற முடியும் அப்படின்றார். தூய்மையின் விரதம் எடுப்பது என்றால் தன்னுடைய உள்ளுணர்வை உயர்ந்ததாக்குவதாகும். விரதம் இருப்பது என்றால் ஸ்தூல ரீதியில் பத்தியம் இருப்பது, ஆனால் அதற்காக மனதில் உறுதியான சங்கல்பம் செய்வது. அதாவது பொதுவா விரதம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு ஸ்தூலத்துல சாப்பிட மாட்டாங்க. ஆனா அப்படி நான் விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு மனதில் உறுதியான சங்கல்பம் செய்வாங்க. அதுக்கு தான் பேரு விரதம். அந்த திட சங்கல்பத்துக்கு தான் பேரு விரதம். ஆகையால் தூய்மையாகுவதற்கு நீங்கள் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற இந்த உள்ளுணர்வை உருவாக்கினீர்கள். ஸ்தூலத்துல தூய்மையை கடைபிடிக்கணுன்றதுக்காக மனதிற்குள்ள என்ன திட சங்கல்பம் செய்தீங்க? நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் சகோதரர்கள் அப்படின்ற சங்கல்பத்தை உருவாக்குனீங்க என்றார். இந்த உள்ளுணர்வினால் பிராமணர்கள் மகான் ஆத்மா ஆகிவிட்டீர்கள். எனவே தூய்மையாகுவதற்கான விரதத்தை எடுத்தீர்கள். நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்று இந்த உள்ளுணர்வை உருவாக்கினீர்கள். அதாவது ஸ்தூலத்துல நம்ம தூய்மையாக இருக்கணும்ன்ற விரதம் எடுத்தீங்க. அதற்கு மனதிற்குள்ள நாம் ஆத்மாக்கள் சகோதரர்கள் அப்படின்ற அந்த திட சங்கல்பத்தை
அல்லது உள்ளுணர்வை உருவாக்குனீங்க அப்படின்றார். இந்த உள்ளுணர்வினால் பிராமணர்கள் மகான் ஆத்மா ஆகிவிட்டீர்கள். ஸ்லோகன்: வீணானவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் வாயில் திட சங்கல்பம் என்னும் பட்டனை போட்டு விடுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: கம்பைன்டு சேவை இல்லாமல் வெற்றி அசம்பவம், அதாவது வெற்றி கிடைக்க முடியாது. அதாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து சேவை செய்யும் போதுதான், இணைந்து செய்யும் போதுதான் வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா வெற்றி கிடைக்க முடியாது. செல்வது என்னவோ சேவை செய்வதற்கு, ஆனால் திரும்பி வரும்போது மாயா வந்துவிட்டது, மூட் ஆஃப் ஆகிவிட்டது, டிஸ்டர்ப் ஆகிவிட்டேன் என்று அப்படி சொல்லக்கூடாது. எனவே அண்டர்லைன் செய்யுங்கள். சேவையில் வெற்றி அல்லது சேவையில் வளர்ச்சிக்கான ஆதாரம் சுயம் மற்றும் அனைவருடைய கம்பைன்டு சேவை ஆகும். எந்த ஒரு சேவையும் நம்முடைய மனநிலையை அசைக்க கூடாது என்பதில் கவனம் இருக்கட்டும். ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.
அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.